ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு தினம் தினம் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஷாப்பிங் பண்ணின வீடியோ தான் காட்டுறேன். ஷாப்பிங் பண்ணின வீடியோ அப்படின்னா கேக் பேக் பண்ணுறதுக்கான ஐட்டம் ஆல்ரெடி இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு கேக் பேக் பண்ணுறது ரொம்ப 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 பிடிக்கும். அதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இன்னொரு தடவை ஷாப்பிங் பண்ணுற வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நைஃப் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து கேக் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கான ஒரு நைஃபு. கொஞ்சம் அந்த வரி வரியாக இருக்கும்ல, அது வந்து நமக்கு ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்கானது. டே டு டேயில் வாங்கினேன். இந்த மாதிரியான பொருள் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் வாங்குறத விட டே டு டே இந்த மாதிரியான இதில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே சீப்பாக கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து இது பேர்னால் எனக்கு தெரியாது, நான் வாங்கியிருக்கேன் அவ்வளோதான். யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண தெரியும், ஆனால் பேர் தெரியாது. கேக் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுவோம்ல, அந்த ஐசிங் பண்ணுறதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும் இந்த நைஃபு. அதுவும் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோடைய ப்ரைஸ்லாம் என்னென்னு பார்த்திங்கன்னா 4.99, 2.99 இந்த மாதிரி தான் ப்ரைஸ் எல்லாமே. கொஞ்சம் பெரிய பொருள் மட்டும் ஒரு 7 திர்ஹம்ஸ் 8 திர்ஹம்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. டே டு டேயில் எல்லாமே இருக்குது, இல்லாததுன்னு எதுவுமே கிடையாது. ஒரு நாள் நான் அதுக்கு போய் நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்பூன், பெரிய ஸ்பூன், இதில் மொத்தம் 6-8 ஸ்பூனாக என்னமோ இருந்தது. இந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் கேக் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, சும்மா அதோடைய இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக குட்டியாக தான் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு. அதனுடைய ஃபினிஷிங் பார்த்திங்க அப்படின்னா, அதோடைய ஸ்டார்டிங்கே அதோடைய இது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஒரு கரண்டி மாதிரி வச்சுருப்பாங்கள்ல, அது பேர் என்னன்னு தெரில எனக்கு. அது மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா, இதுவும் அதே தான். நம்ம கேக் பீஸா கட்டர் அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு, கேக்கை வந்து நம்ம கட் பண்ணி அதை வந்து பிளாட்டாக அப்படியே எடுக்கிறதுக்கு இந்த இது வாங்கியிருக்கேன். இது வந்து ராயல் ஃபோர்ட், நல்ல கம்பெனி. இதோடைய ப்ரைஸும் பார்த்திங்க அப்படின்னா 4.99 தான். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த கத்தியும். ஆனால் இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது, நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சாரி, 4.99 இல்லை, 6.99. ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு ப்ராடக்ட் தான் இதுவும். அப்புறம் இது ஸ்க்ரேப்பர். இது எதுக்கு இவ்வளோ காசுன்னு எனக்கு தெரியல. பிளாஸ்டிக் தான், ஆனால் 7.99 வந்தது. ஓகேன்னு வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம கேக்கு டிசைன் வந்து அப்படியே சுற்றி கொடுக்குறதுக்காக வாங்கியிருக்கேன். ஆனால் ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஆனால் இது ஒரு பீஸ் தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன் 7.99க்கு. அதாவது இந்த மாதிரி முள்ளாக இருக்கிறது மட்டும் ஒரே ஒரு பீஸ் தான் இருந்தது அங்கே. மற்றது எல்லாமே வந்து ப்ளெயினாக இருந்தது, அதனால நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது வந்து 9.99 ப்ரைஸு. இது வந்து பேன் கேக்கு, கப் கேக் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு குட்டி குட்டியாக நமக்கு வந்து இந்த இது நல்லா யூஸ் ஆகும். நல்லா பார்த்திங்கன்னா நல்லா கனமாக இருந்தது. வெளியில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. கீழே இருக்கிறது வந்து கண்ணாடி மாதிரி இருக்குது, ஆனால் அது பிளாஸ்டிக் தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து அந்த லீஃப் மாதிரிலாம் கொடுக்குறதுக்கு அது செகண்ட் இருக்கிறது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பைப்பிங் பேக் வாங்கியிருக்கேன். இந்த பைப்பிங் பேக் வந்து ரீயூஸபிள் தான். நம்ம வந்து சிலிக்கானில் தான் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரொட்டேட்டிங் டேபிள் தான் நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு பொருள். ஸோ இந்த தடவை நான் வாங்கியாச்சு. 9.99க்கு வாங்கியிருக்கேன். நல்லா இருந்தது. நம்ம கேக் இது கேக் நான் இன்றைக்கி பண்ணின ஒரு கேக்கோட ஃபோட்டோ வந்து லாஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து இது பெரிய மோல்டு, பெரிய ட்ரே வந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ட்ரே இருக்குது. ரவுண்ட் ஷேப்பில் 2 இருக்குது, ஸ்கொயர் ஷேப்பில் 1 இருக்குது. ஆனால் இந்த சைஸ்க்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்க்கு என்கிட்ட இல்லை. அதனால இந்த தடவை நான் பெரிய சைஸ்க்கு போய் வாங்கியாச்சு. பெரிய சைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. கேக்கோட இன்ச் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சுக்கு இருந்தது. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம வெறிய டீமோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கு லாக் வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நான்ஸ்டிக்கில் தான் நான் தேடிட்டு இருந்தேன், இந்த மாதிரி கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஒரு டைம் நான் டே டு டேயில் கராமாவில் இருக்கிற டே டு டேக்கு போயிருந்தப்போ அது இல்லை, இந்த சைஸ்க்கு இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஹார்ட் ஷேப்லாம் இருந்தது. ஆனால் இந்த இது இல்லை. இந்த தடவை போயிருந்தப்போ இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா, நாசில்ஸ் வந்து ஆல்ரெடி எங்கிட்ட இருக்குது, ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்குது. பட் இருந்தாலும் இதில் கொஞ்சம் இதுவும் வாங்கி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு வருது, இது வந்து பிளாஸ்டிக் தான், ஒர்த்தாக இருக்குமாங்கிறது தெரியல. ஆனால் வாங்கினேன். ஆனால் இந்த தடவை நான் வந்து விப்பிங் பண்ணது வந்துட்டு டெக்கரேட் பண்ணது இந்த நாசில்ஸை வச்சு தான் பண்ணினேன். அதில் இந்த ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்திங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அது வேஸ்ட்டு தான் அந்த இது. அடுத்தடுத்து இந்த மாதிரியான நாசில்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் என்ன அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அந்த சிலிக்கான் பேக்கில் வந்து போட்டு டைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சரி, எதுக்கும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். ஆல்ரெடி ஸ்டெயின்லெஸ்லேயே நமக்கு எல்லா டிசைன்ஸுமே வந்து கவர் ஆயிரும். இருந்தாலும் ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அது மாதிரி இந்த டிசைன் வந்து அவ்வளோவா நல்லா இல்லை. இப்போ நான் வச்சுருந்தது கையில். இது வந்து நார்மல் தான். நார்மல் ஹோல் போட்டாலே நம்ம ஈஸியாக வந்துடும் இது ரெண்டுமே. மற்றபடி
பெருசாக ஒன்றும் பெரிய டிசைன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, சின்னது தான் இருக்குது. நான் வந்து வீட்டில் வாங்க சொல்லியிருந்தேன், அவங்க வந்து பெருசாக வாங்காமல் சின்னதாகவே மறுபடியும் என்கிட்ட ஸ்டெயின்லெஸ்ஸில் இருக்கிறது பெருசு கிடையாது, சின்னது தான். ஸோ பெருசாக வாங்க சொன்னால் மறுபடியும் சின்னதாகவே வாங்கியாச்சு. ஏன்னா பெருசு சைஸில் வந்து 1 2 அப்படி தான் வச்சுருக்காங்க. நான் எதிர்பார்க்குற டிசைன்ஸ் வந்து இல்லை. ஸோ இன்னொரு தடவை நம்ம டே டு டே போனோம் அப்படின்னா நம்ம வந்து நின்று பார்த்து வாங்கிட்டு வரலாம். நமக்கு டைம் தான் இருக்காது அங்கே நின்று நம்ம வாங்குறதுக்கு, மற்றபடி சீக்கிரமே வாங்கிடலாம். ஓகே, இதெல்லாம் தான் நான் வாங்கின பொருள். ஓகே, மதிய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வாங்கியாச்சு ராயல் பக்கெட் பிரியாணி. இந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி ஒன்றும், மீல் ஃபார் ஒன்றும், அப்புறம் வந்து சிக்கன் பிரியாணி மீல் ஃபார் 2 வாங்கியிருக்கேன். அந்த மீல் ஃபார் 1 வந்து 2 பேர், ஒரு 2 பெரிய ஆளும் ஒரு சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், கொஞ்சமாக சாப்பிட்றவங்களா இருந்தால். இது கூட கத்திரிக்காய் ரைத்தா, அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் ஆனியன் ரைத்தா வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கு வந்து குலாப் ஜாமுன் தான் வச்சுருக்காங்க. இது நாள் வரைக்கும் நான் வாங்கினதில் வந்து ஸ்வீட் வந்து அதில் பிரெட் அல்வான்னு போட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து இது வரைக்கும் நான் நிறைய தடவை வாங்கியிருக்கேன், குலோப் ஜாமுன் தான் வந்திருக்கு. ஸோ ட்ரை பண்ணாதவங்க இந்த கடையில் மஸ்ட் ட்ரை, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாடியில் வீடியோ ஏதோ டெலீட் ஆயிடுச்சா இல்லை என்னென்னு தெரில, அப்படியே கட் ஆயிடுச்சு. சரி வாங்க அடுத்து நம்ம பார்க்கலாம் கத்திரிக்காய் ரைத்தா அப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கத்திரிக்காய் ரைத்தா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அந்த கடையில் நல்ல ஒரு ஃப்ளேவர் தெரியும், அதை நம்ம சாப்பிடும் போதே அதோடைய இது நல்லா தெரியும் நமக்கு. அந்த மீட்டாக இருக்கட்டும், அதில் போட்டிருக்க மட்டன் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் தயிர் வந்து பச்சடி வந்து இங்கே வாங்கினீங்க அப்படின்னா தயிர் வந்து நிறையா ஊற்றி வச்சுருப்பாங்க. சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியாக இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இருக்காது, ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இது கூட நான் சிக்கன் 65 வாங்கியிருக்கேன். இது வந்து 10 திர்ஹம்ஸு, மொத்தம் 12 பீஸ் வரும். இதுதான் வந்து மட்டன் பிரியாணி மீல் ஃபார் 1. அடுத்து வந்து சிக்கன் பிரியாணி எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள். சிக்கன் பிரியாணி அதே மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் வந்து மட்டனுக்குள்ள ஃப்ளேவர் தனியாக இருக்குது, சிக்கனுக்குள்ள ஃப்ளேவர் தனியாக இருக்குது. பிரியாணி வந்து ஒன்றோட ஒன்றா மிக்ஸ் பண்ணலை. சில பேர் வந்துட்டு மீட்டை மட்டும் எடுத்து தனியாக குஸ்கா மாதிரி ஆக்கிட்டு மீட் ஒன்றா போடுவாங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ பாருங்கள் மட்டனோட இதை பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு. எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும். உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சது இந்த இது தான். ரொம்ப மட்டன் ரொம்ப வேக வச்சுருப்பாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் ஹாஸ்பிட்டல் போயாச்சு. பையனுக்கு வந்து நார்மல் செக்கப் பண்ணுறதுக்கு, நார்மல் சும்மா மந்த்லி டானிக் சிரப்லாம் காலியாக இருக்கும் இல்லையா, அது போய் வாங்கணுங்கிறதுக்காக. ஸோ ஹாஸ்பிட்டலில் போய் ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சாச்சு. பார்த்து முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் நம்ம கிளம்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தினம் தினம் வ்ளாக்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான்